தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 9th யூனிட் வந்துட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம யூனிட் 10 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது யூஜிடி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் கூடிய 9th யூனிட் வரைக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 8th யூனிட் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th யூனிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்பிபி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி டூ மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஒன்று என்ன அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தட், அனதர் ஒன்று என்ன அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். 2 மெத்தட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளோட சிலபஸில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அந்த மெத்தட்ஸில் எல்லாமே நமக்கு ப்ராப்ளம் செய்வோமான்னு கேட்டால் தேவையில்லை. நான் சொல்லியிருக்க 2 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளம்ஸ் கேட்டாலுமே அட்டன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தியரி கொஷின்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலே போதும் தியரி கொஷின்ஸ் கேட்டால் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த தியரி எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். பிகாஸ் நம்மளுக்கு இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம அதை வரிசையாக வந்துட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் நெக்ஸ்ட் யூனிட் வந்துட்டேன். பட் அந்த தியரி டைப் கொஸ்டின்ஸ் கேட்கணும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நான் எல்லா விதமான தியரி கொஸ்டின்ஸுமே கொடுக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 10ல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸும் தான் நமக்கு வரப்போகுது. இதில் ஃபஸ்ட் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்லையே அந்த டாபிக் தான் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அந்த டாபிக் தான் பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க போகிற மெயின் டாபிக் என்னென்னா அரித்மெட்டிக் மீன். இப்போ மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி மையப்போக்கு அளவைகள்னு சொல்லுவாங்க தமிழில். அது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 5 டைப்ஸாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். நம்ம பேசிக்காக பார்க்கும்போது மீன், மீடியன், மோடுன்னு சொல்லுவோம். அந்த மீன்லேயே நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மீன் இருக்கும். அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு 5 டைப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி நமக்கு இருக்குது. பட் இந்த சென்ட்ரல் டெண்டன்சி 5ஐயுமே நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்றைக்கி நம்மளோட வீடியோஸில் அரித்மெட்டிக் மீன்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அரித்மெட்டிக் மீன்ன்றத கொஸ்டின்ஸ் நமக்கு ஸ்டேபிள் ஆவரேஜ் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகே, அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது ஸ்டேபிள் ஆவரேஜ்ன்றதுமே ஒன்று தான். ஸோ நமக்கு கொஸ்டின்ஸ் இப்படி கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 வேர்ட்ஸையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அரித்மெட்டிக் மீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக 5 ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம எந்தெந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 ஃபார்முலா தான். அரித்மெட்டிக் மீனை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 5 ஃபார்முலாஸ். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே அட்டன் பண்ணிடுவீங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். The arithmetic mean of n observations x1, x2 and so on xn is defined by. நமக்கு இப்போது n அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா x1, x2 and so on xn வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு n அப்சர்வேஷன்ஸ் கொடுத்து அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா எத்தனை இருக்கோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு மொத்தமாக எத்தனை இருக்கும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்றதை பார்த்து அந்த நம்பரில் டிவைட் பண்ணிடுவோம். ஓகே, எக்ஸ் பார் அப்படின்றது அரித்மெட்டிக் மீன். அதை நம்ம எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லி தான் டினோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபார்முலா பாருங்கள். சம்மேஷன் i = 1 to n xi, அதாவது x1, x2, x3 and so on xn எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், சம் பண்ணிவிட்டு மொத்தமாக n டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நான் என்னால் டிவைட் பண்ணிக்கிறேன். 3 டேர்ம்ஸ் இருக்குன்னா 3ஆல் டிவைட் பண்ணியிருப்பேன். கிளியராக? ஸோ நமக்கு n அப்சர்வேஷன்ஸ் கொடுத்து அரித்மெட்டிக் மீன் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் வெயிட்டட் மீன் சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட்டட் மீன் அப்படி கேட்குறாங்கன்னா x bar = சம்மேஷன் i = 1 to n wi xi ஹோல் டிவைடட் பை சம்மேஷன் y = 1 to n wi. இதெல்லாமே நீங்கள் ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸில் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணுறேன். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ சீக்கிரமாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸுமே வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த தேர்ட் ஃபார்முலா பாருங்கள். மீன் ஆஃப் த கம்பைன்ட் அப்சர்வேஷன்ஸ். இப்போ நமக்கு கம்பைன்ட் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ஏதோ செப்பரேட்டாக 2 டேர்ம்ஸ்க்கான அப்சர்வேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த 2 அப்சர்வேஷன்ஸ்க்கான மீன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் 2 அப்சர்வேஷன்ஸ் எடுத்துக்கிறேன்னா 2த்துக்குமே தனித்தனியாக மீன் இருக்கும். நான் ஒரு n அப்சர்வேஷன்ஸ் எடுத்திருக்கேன். என்னையுமே நம்ம இந்த n அப்சர்வேஷன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறேன், கம்பைன் பண்ணி என்னோட மீனை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது என்ன ஆகும், n டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த n அப்சர்வேஷன்ஸ்க்குமே n மீன் இருக்கும் எனக்கு. கரெக்டாக? ஒரு அப்சர்வேஷனுக்கு ஒரு மீன், 2 அப்சர்வேஷன்ஸ்ன்றது 2 மீன். அப்போ n அப்சர்வேஷன் இருக்கும்போது நமக்கு n மீன் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அந்த மீனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா x1 பார், x2 பார் and so on xn பார் இதெல்லாமே நமக்கு மீன் இருக்கும். அந்த அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா n1, n2 and so on nk வரைக்கும் எனக்கு அப்சர்வேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் கொடுத்து அதை கம்பைன் பண்ணி மீன் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ என்னோடய மீனுக்கான ஃபார்முலா இதுதான். சம்மேஷன் i = 1 to k ni xi பார்.
ஓகே. தென் சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to k ni. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இதுவுமே கூட உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக இருக்கும். தென் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஃபார் அ குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரா டேட்டாஸாக கொடுப்பாங்க. அதாவது 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி நமக்கு ரா டேட்டாஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு கொடுக்க போகிறது என்னென்னா குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது இங்கே 1 இருக்குது அப்படின்னா இதுக்கு எனக்கு ஃப்ரீக்வன்சி டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1னா எனக்கு 2, இங்கே 2 இருக்குன்னா இங்கே 4, இங்கே 3னா இங்கே 6, இந்த மாதிரி எனக்கு ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியும் எனக்கு கொடுக்கும் போகுது. அப்போ என்னுடைய மீன் அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x bar that is equal to summation I equal to 1 to n fi into xi whole divided by summation I equal to 1 to n fi. fi அப்படின்றது இந்த ஃப்ரீக்வன்சி டேர்ம்ஸ் இருக்குல்லையே, இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ண வரது தான் எனக்கு fi சம்மேஷன் fiன்றது. அந்த வேல்யூ எனக்கு எப்பயுமே கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸாம்ஸில் இந்த ஃபார்முலாவை ஒரு தனி கொஷின்ஸாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம் கொடுக்கலாம், இல்லைன்னா சம்மேஷன் FIக்கு பதிலாக என்னன்னு கூட கொடுக்கலாம். அதனால தான் இது அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த ஃபார்முலாவை ஒரு 1 மார்க்காக கேட்டால் நீங்கள் அட்டன் பண்ணணுன்றதுக்காக. தென் என்னோட 5th ஃபார்முலா பாருங்கள். பை ஷிஃப்டிங் த ஆர்ஜின் அண்ட் சேஞ்சிங் த ஸ்கேல் த மீன் கேன் பி கால்குலேட்டட் அஸ். இப்போ எனக்கு ஒரு குரூப் டேட்டா கொடுக்க போகிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா சேஞ்சிங் த ஸ்கேல், எனக்கு ஸ்கேல் டைப்பாக கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து 0 to 10, 10 to 20, 20 to 30, எனக்கு மேலே வந்துட்டு 1, 2, 3, 4 அண்ட் ஸோ வந்துட்டு எனக்கு எக்ஸ்டர்ம்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கண்டினியூஸ் டேட்டாவுக்கு நம்ம எப்படி மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஃபார்முலா பார்த்துக்கோங்க. x bar equal to a plus summation fi into di by summation fi. summation fi means capital N. சரிங்களா? இதில் ஏ இருக்கு இல்லையா, ஏன்றது என்னென்னா அஷ்யூம்டு மீன். அதாவது நம்ம மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அந்த மீன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அஷ்யூம்டு மீன் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். ஓகேவா? தென் இந்த டிஐ இருக்கு இல்லையா, டிஐக்கு என்ன மீனிங் அப்படின்னா xi minus a by c. இப்போ எனக்கு இந்த இடத்துல அந்த 4 டேர்ம்ஸ் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல மீன் எவ்வளோவா இருக்கும்? 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10/4 இதான் என்னுடைய மீன் இல்லையா. இப்போ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2.5 இதான் என்னுடைய மீன். ஓகே, எனக்கு 2.5 அப்படின்றது அரித்மெட்டிக் மீனாக இருக்குது, சாரி அஷ்யூம்டு மீனாக இருக்குது. அப்படின்னா இந்த 1 இருக்குது இல்லையா, இதை நான் என்ன சொல்லுவேன்? 1 - 2.5 சின்றது என்னென்னா லென்த் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல். இந்த கிளாஸ் இன்டர்வலுக்கு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னா இங்கேயும் 10 தான், இங்கேயும் 10 தான், இங்கேயும் 10 தான். அதாவது 10 - 0 10, 20 - 10 which is 10. ஓகே, அதனோட கிளாஸ் இன்டர்வலில் நான் ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்படி தான் என்னுடைய டிஐயை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நமக்கு மீன் அப்படின்னா நமக்கு அந்த 5 டைப்பில் தான் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கிளியராகவே தெரியும். ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அரித்மெட்டிக் மீனுக்கு இருக்கக்கூடிய சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நான் அதையுமே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா algebraic sum of the deviations of the set of n values from their mean is 0. Okay, algebraic sum of the deviation of the set of n values from their mean is 0 ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டீவியேஷன் அப்படின்றது டைவர்ட் ஆகி போகிறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நான் 3 டேர்ம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நான் மீன் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மீன் எவ்வளோவா இருக்கும்? 1 + 2 + 3 6/3. அப்போ எனக்கு 2ன்னு கிடைக்கிது. இதுதான் என்னுடைய மீனாக இருக்குது. கரெக்டாக? 2ன்றது என்னோட மீன். இந்த 2வை விட்டு இந்த டேர்ம்ஸ் ஒன்று எந்த அளவுக்கு டீவியேட் ஆகி போயிருக்கு அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இப்போ 1 அப்படின்னும் போது 2வை விட்டு -1. கரெக்டாக? இங்கே 2 இருக்குது அப்படின்னா இங்கே 2 தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ எனக்கு +1 டேர்ம் எனக்கு என்ன இருக்குது? டீவியேட் ஆகி போயிருக்கு, டைவர்ட் ஆகி போயிருக்கு. கரெக்டாக? அதுதான் நம்மளோட டீவியேஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இது மூணுத்தையுமே ஆட் பண்ணுங்களேன். -1 + 0 + 1 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு தான் கிடைக்கும். இது என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம அரித்மெட்டிக் சம் ஆஃப் த டிவியேஷன் ஆஃப் த செட் ஆஃப் n வேல்யூஸ் ஃப்ரம் த மீன். நம்ம மீன்லேருந்து ஒவ்வொரு டேர்ம்ஸும் எந்த அளவுக்கு டிவியேட் ஆகியிருக்கு, எந்த அளவுக்கு டைவர்ட் ஆகியிருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். புரியுதுங்களா?
இது நமக்கு தியரியாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். The sum of the squares of the divisions of a set of n values is minimum when taken about their mean. Summation I equal to 1 to n fi of xi minus a. a அப்படின்றது என்ன? aன்றது x bar தான். அதாவது assumed mean சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. x barனே வச்சுக்கலாம். is minimum when a which is equal to x bar. அதாவது நம்ம அங்கே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அந்த டீவியேஷன்ஸ் இருக்கே, அந்த டீவியேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த டீவியேஷன்ஸ் அந்த நம்மளுடைய அந்த மீன் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம எல்லாத்தையுமே சம் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மினிமம் வேல்யூவாக கிடைக்கும். அதை ஸ்கொயர் பண்ணும்போது அது நமக்கு ஒரு மினிமம் வேல்யூவாக கிடைக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஜஸ்ட் அந்த டீவியேஷன் கண்டுபிடிச்சி அதை நம்ம சம் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு 0வாக கிடைக்கும். அதே டீவியேஷனுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மினிமம் வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா? தென் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா, மீன் இஸ் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எனக்கு ஆட் ஆகுது இல்லை மைனஸ் ஆகுது அப்படின்னா என்னோட மீனை வந்துட்டு அது என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 நம்ம வச்சுக்கலாமே. இதோட மீன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு, 2ன்னு கிடச்சிச்சு இல்லையா? இப்போது இது கூட நான் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 4 அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கிடையாது இல்லையா? இது நார்மலான ஒரு வேல்யூ. இங்கே 1 2 3 இருக்குது, அதோட ரொம்ப நியர்பையில் இருக்கக்கூடிய 4 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மீன் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 1 + 2 + 3 + 4 அப்படின்போது நமக்கு என்ன கிடைக்கும், 10 இருக்கும். 10/4 கேன்சல் பண்ணும்போது 2.5ன்னு கிடைக்கும். 2க்கு 2.5க்கு ரொம்ப வேரியன்ஸ் இருக்கா? இல்லை, ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல எனக்கு மீன் வந்துட்டு அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. சப்போஸ் நான் 4ன்னு சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ 10ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 10ன்றது என்ன, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கம்பேர்ட் வித் 1 2 3. 1 2 3 கூட கம்பேர் பண்ணும்போது 10ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. இப்போ இது நாலுத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும். 16/4 அப்படின்போது 4ன்னு கிடைக்கும். 2 and 4 ரெண்டே கம்பேர் பண்ணும்போது நமக்கு மீன் அஃபெக்ட் ஆகுது இல்லையா? 2ன்றதை விட 2 டேர்ம்ஸ் 2 ஆட் பண்ணால் தான் நமக்கு 4 கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல மீன் வந்து என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. எப்போ அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஆட் பண்ணும்போதோ இல்லை மைனஸ் பண்ணும்போதோ மட்டும்தான் எனக்கு மீன் அஃபெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஓகே. மீன் cannot be calculated ஓப்பன் அண்ட் இன்டர்வல். ஓப்பன் அண்ட் இன்டர்வல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் மீன் வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, இது எல்லாமே நமக்கு தியரி கொஷின்ஸில் கேட்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த தியரிஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் கொஷின்ஸ் எந்த ட்ரிக்கியான தியரி கொஷின்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தரலாம். There are 2 branches of a company employing 118 persons. அதாவது N1 ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா N1 பர்சன்ஸ் இருக்காங்க. செகண்டில் வந்துட்டு N2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஓகே, N1ன்றது 100, N2ன்றது 80. ஓகே, இப்போ பாருங்கள், the arithmetic mean of the monthly salaries paid by the 2 companies are. இந்த 100 இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த 100 பர்சன்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணுறோம், மந்த்லி சேலரி பே பண்ணுறாங்க. அந்த மந்த்லி சேலரியோட ஆவரேஜ், அதாவது அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறோம். அந்த அரித்மெட்டிக் மீன் பார்த்திங்கன்னா 275. இது அப்படின்னா x1 பார். ஓகே, ஃபஸ்ட் கம்பெனியோடைய சேலரியோடைய அரித்மெட்டிக் மீன். செகண்ட் கம்பெனி 80 பர்சன்ஸ் இருக்காங்களே, இந்த 80 பர்சன்ஸ்க்கு சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த சேலரியோடைய அரித்மெட்டிக் மீன் பார்த்திங்கன்னா 225. இது பார்த்திங்கன்னா x2 பார் இல்லையா? சரி, ஓகே. இப்போ நம்மள என்ன கொஷின் கேட்குறாங்க, த ஆவரேஜ் arithmetic mean of the employees of the companies as a whole is. இப்போ எனக்கு N1 N2ன்ற 2 கம்பெனியுமே நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். மொத்தமாக அந்த 180 பர்சன்ஸ்க்குமே எவ்வளோ சேலரி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத கொஸ்டின். அந்த 180 பர்சன்ஸ்க்கான மொத்த சேலரியோட அரித்மெட்டிக் மீன் என்னன்றது தான் நம்மளை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு N1ன்றது ஒரு கம்பெனி, N2ன்றது அனதர் ஒன் கம்பெனி. ஃபஸ்ட் கம்பெனிக்கு தனியாக மீன் இருக்குது, செகண்ட் கம்பெனிக்கு தனியாக ஒரு மீன் இருக்குது இல்லையா? இப்போ எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, 2 டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்து அதை கம்பைன் பண்ணி எனக்கு கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலா, x bar that is equal to summation I equal to 1 to n ni
xi bar whole divided by summation ni. இதான் நமக்கான ஃபார்முலா இல்லையா? இப்போ நமக்கு மொத்தமாக இருக்கிறதே டூ அப்சர்வேஷன்ஸ் தான். ஸோ என்னோடய ஃபார்முலாவை நான் எலாபரேட் பண்ணிக்கிறேன். n1 x1 bar ப்ளஸ் n2 x2 bar. நமக்கு இருக்கிறதே 2 அப்சர்வேஷன்ஸ் தானே. ஸோ 2ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா n1 ப்ளஸ் n2. ஓகே, n1 n2ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியும். x1 bar x2 பாரோட வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஜஸ்ட் 100 into 275 போட்டோம் அப்படின்னா 27,500 ப்ளஸ் 80 into 225. இது ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 18,000 கிடைக்கும் இல்லையா? ஓகே, டினாமினேட்டரில் பாருங்கள் n1 ப்ளஸ் n2. அப்போ 100 ப்ளஸ் 80 180. ஓகே, இப்போ மேலே இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 252/0.8. ஓகே, இதுதான் நமக்கு கிடச்சிருக்கும். இதுதான் நம்மளுடைய இது நம்ம ரூபீஸில் தான் ரைட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஓகே, ஃபைன். நமக்கு 2 கம்பெனிஸுடைய 2 அப்சர்வேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்மளுடைய அரித்மெட்டிக் மீனை நம்ம அஸ்ஹோலாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா என்ன அப்படின்னா x bar equal to summation I equal to 1 to n ni x1 xi bar whole divided by summation ni. ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதும், நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் அட்டென்ட் பண்ணிடுவீங்க. ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மளை என்ன கேட்குறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும், இந்த 3 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது 3 விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் கிளியராக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணிப்பீங்க. இதே மாதிரி நான் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். The mean mark of 100 students. ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் எடுத்து நம்ம மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். was found to be 40ன்றது எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போது n 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா n எனக்கு 100. அவங்களுக்கு x bar கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்களுடைய மார்க்ஸ் எடுத்து நம்ம மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். மீன் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 40 கிடச்சிருக்கு. ஓகேவா? நமக்கு x barக்கான ஃபார்முலா தெரியும். x bar is equal to summation x by n. கரெக்டாக? x barன்றது என்ன 40. சம்மேஷன் எக்ஸ் நமக்கு தெரியாது, என்னன்றது நமக்கு 100. ஓகே, இப்போ எனக்கு சம்மேஷன் எக்ஸ்ன்றது தெரியாது இல்லையா? ஸோ நான் சம்மேஷன் எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கிறேன். 100 இந்த சைடு போகும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ எனக்கு 4000 கிடைக்கும். சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ எனக்கு 4000. ஓகே, தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இட் வாஸ் ஃபவுண்ட் லேட்டர் தட் மார்க் 53 வாஸ் ரீட் அஸ் 83. அதாவது 53 அப்படின்ற மார்க்கை 83ன்னு சொல்லி ரீட் பண்ணிட்டாங்க. மிஸ்டேக்காக ரீட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ த கரெக்ட் மீன் மார்க் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் எடுத்து மீன் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 40 கிடச்சிருக்கு. ஓகேவா? அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா 53 அப்படின்ற மார்க்கை 83ன்னு சொல்லி தெரியாமல் தப்பாக ரீட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்படி ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மீன் எனக்கு அஃபெக்ட் ஆகும் இல்லையா? 53ன்றதை விட 83ன்றது நமக்கு 30 மார்க்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக மீன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நியூ மீன் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த கரெக்டான மீன் மார்க் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அப்போது நியூ சம்மேஷன் எக்ஸ் எனக்கு வேணும். இப்போ அவங்க கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 100 ஸ்டூடெண்ட்ஸோட மீன் மார்க் 40ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சம்மேஷன் எக்ஸ் வந்துட்டு 4000 இருந்திருக்கும். பட் இப்போ எனக்கு என்னவா இருக்குது? அது ட்ரூ கிடையாது, அது ஃபால்ஸ். பிகாஸ் 53ன்ற மார்க்கை 83ன்னு சொல்லிட்டு நான் தப்பாக ரீட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு சம்மேஷன் எக்ஸ்ன்றது நியூவாக எனக்கு ஒன்று கிடச்சிருக்க போகுது. அது என்ன அப்படின்னா the old சம்மேஷன் எக்ஸ் ப்ளஸ் கரெக்டட் வேல்யூ மைனஸ் இன்கரெக்ட் வேல்யூ. ஓகே, கரெக்டட் வேல்யூ மைனஸ் இன்கரெக்டட் வேல்யூ. இதை மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஈஸியாக போட்டுருவீங்க. சம்மேஷன் எக்ஸ்ன்றது நமக்கு 4000 ப்ளஸ் கரெக்டட் வேல்யூ என்னென்னா 53, இன்கரெக்ட் வேல்யூ என்னென்னா 83. ஓகேவா? 53 மைனஸ் 83 அப்படின்னா 30 வரும். 4000லேருந்து 30 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 3970. ஓகேவா? இதுதான் எனக்கு நியூ சம்மேஷன் எக்ஸ். இப்போ எனக்கு நியூ சம்மேஷன் எக்ஸ் கிடச்சிருச்சு. மொத்தமாக இருக்கிறது 100 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எக்ஸ் பார்க்கான வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? எக்ஸ் பார்ன்றது என்ன? சம்மேஷன் எக்ஸ் பை என். நியூ சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 3970. என் வந்துட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 39.7 கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளுடைய கரெக்டான மீன் மார்க்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்.
ஜஸ்ட் கொஷினை பார்த்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மளை என்ன கேட்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி இன்னும் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு 5 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். பட் இப்போ நான் 5 ஃபார்முலாஸுமே யூஸ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் 1 or 2 ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த 5 ஃபார்முலாஸ் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம்ஸுமே வேணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களோட டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.